Hi friends, இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுண்ட் ஃபாலோவிங் ரோபோட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஃபாலோவர் ரோபோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபாலோவர் ரோபோட் எப்படி மேக் பண்ணலாம்ங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சவுண்ட் ஃபாலோவிங் ரோபோட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம வந்து ஃபாலோவிங் ரோபோட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ரோபோட்டுக்கும் ஒரு பர்சனலான ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு சென்சார்ஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. அந்த சென்சார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரோபோட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மேக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ரோபோட்ஸை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சவுண்ட் ஃபாலோவிங் ரோபோட் யூஸ் பண்ண போகிறோம், சவுண்ட் சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். சேம் கான்செப்ட் சேம் இதுதான் வந்து நம்ம வந்து இதில் அப்படி கன்டினியூ பண்ண போகிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சென்சார் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இதை இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து சவுண்டு சென்சார், மைக் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து மைக் சின்னதாக இருக்கக்கூடியது, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்ட் சென்டரில் இருக்குது. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ரெசிஸ்டர் அதுக்கப்புறமா டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இதனால் அப்படின்னா டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்லாம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு சவுண்டுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கிளாப் கொடுக்குறோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஹையாக மாற்றி கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி அந்த சவுண்டை வந்து ஹை பண்ணியிருப்பாங்க. மைக்னாலே காமனாக கண்டிப்பாக டிரான்சிஸ்டர் இருக்கும். டிரான்சிஸ்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம இப்போ சிம்பிளாக கை தட்டும்போது அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் அதில் வந்து வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சவுண்டு ஹையாக கை கிளாப் பண்ணுறோம், இல்லை வந்து சத்தமாக சவுண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த வேவ் அதில் படும்போது நமக்கு என்ன ஆகும்னா டிரான்சிஸ்டர் மூலமாக அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். அந்த வேரி ஆகிற வோல்டேஜை நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்னா மோட்டார் டிரைவர் கொடுக்க போகிறோம். மோட்டார் டிரைவருக்கு கொடுக்குறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த சவுண்டு சென்சார் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோபோட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேச முடியாதவங்க ஒரு கிளாப் பண்ணுறதுனால, இல்லை நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சொடக்கு போடுறதுனால நம்ம வந்து வீல் சேரை ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரியான மல்டிபிள் கான்செப்ட் வந்து பண்ண வைக்க முடியும். வீல் சேர் ரொட்டேட்டிங், அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் வாய்ஸ் ரொட்டேட்டிங், வாய்ஸ் கமாண்ட் மூலமாக பண்ணலாம். அந்த மாதிரியான பேச முடியாதவங்களுக்கு சவுண்டு மூலமாக என்னென்ன இது கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து டேரெக்டாக கீழே சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 5 வோல்ட் கிரவுண்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோவில் சால்ட்ரிங் பண்ணி காமிச்சிருக்கேன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து சிம்பிளாக கனெக்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ரோபோட் வந்து ஒரு டைமும் மூவ் ஆகிருக்கும். மூவ்னால் பிரிஞ்சிரும். சால்ட்ரிங் பண்ணாலும் நமக்கு வந்து அது வந்து பிரியாது. நெக்ஸ்ட்டு நான் சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம டேரெக்டாக நான் கீழே வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து ஒயர்ஸ் மூலமாகவே நீங்கள் நம்ம யூஸ்வல் நம்ம எப்போவும் கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. மோட்டார் டிரைவரோட கிரவுண்டில் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் சென்சார்ஸுக்கு வந்து பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மோட்டார் டிரைவருக்கு எப்படி பவர் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து 9 வோல்ட்டு பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பவர் கிடைக்கும். ஓகேவா? மோட்டார் டிரைவரில் 9 வோல்ட் இருக்குது, 12 வோல்ட் இருக்குது. நம்ம ஏன் 9 வோல்ட் பேட்டரி கொடுக்குறோம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி இருந்தால் 12 வோல்ட் கொடுத்துக்கோங்க, 9 வோல்ட் இருந்தால் 9 வோல்ட் கொடுத்துக்கோங்க. மற்றபடி 9 வோல்ட் கீழே கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. 9 வோல்ட்டே நமக்கு வந்து கம்மியாக தான் ஒர்க் ஆகும். நம்ம ஸ்டடி பர்பஸுக்காக வேண்டியதான் அந்த 9 வோல்ட் சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இதில் அவுட் எடுத்து நான் இன்னொன்றில் கொடுத்துருப்பேன். இன்னொன்னா மோட்டார் டிரைவரில் இன்1, இன்2, இன்3, இன்4 4 பார்ட் இருக்கும். அந்த 2, 3 நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறது ஏன்னா ஒரே ஒரு இதில் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒரே ரொட்டேஷன் தான் நமக்கு ஃப்ரெண்டில் மட்டும் தான் மூவ் ஆகிட்டு நம்ம பார்க்குற ரோபோட்லாம் ஃப்ரெண்டில் மட்டும் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து கொடுக்கும். இதே உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு மற்றபடி மாறி ரொட்டேஷன் தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் போகும்போது நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் மாற்றி கொடுத்து கிளியராக வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுதான் கனெக்ஷன். ரொம்ப சிம்பிள். நான் ஏன் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், நம்ம ஆல்ரெடி 2-3 இதில் பார்த்துருக்கோம். நீங்களும் டாஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பேட்டரி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து ஒரு சவுண்டை இது பண்ணும்போது நம்மளுடைய ரோபோட் வந்து மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சவுண்டை கொடுக்கும்போது என்னுடைய மோட்டார் வந்து என்னுடைய ரோபோட் வந்து அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுதான் மெயினாக நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும்.